அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். எப்பவும் ஒரே மாதிரி மீன் குழம்பு, மீன் வறுவல் செய்யாமல் ஒரு தடவை வித்தியாசமாக இப்படி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மீன் மசாலா எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எது கூட வச்சு சாப்பிட்டாலுமே அட்டகாசமாக இருக்கும். மீன் வாங்கினாவே மீன் குழம்பு மட்டுமே செய்யாமல் இது போலயே நம்ம வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா வீட்டில் உள்ளவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு 1/2 கிலோ அளவு மீன் எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமேலு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற விட்டுருங்க. நான் மீனுக்கு மசாலா ரெடி பண்ணும் போது வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன், அதனால் அதை நான் ரெக்கார்ட் பண்ண முடியல. நான் சொன்னது போல் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம மீனை எப்பவும் போல் பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம மீனை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ மீனை நம்ம ஒவ்வொரு பீஸாக ஆட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம். எத்தனை மீன் வைக்க முடியுமோ அத்தனை மீன் இதில் வச்சிடலாம். நம்ம இது போல் பொரிச்சு எடுத்து இந்த கிரேவி செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு, இப்போ மறுபக்கமும் திருப்பி விட்டுறலாம். இது அதிக நேரம் நம்ம வேக வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒவ்வொரு சைடும் ஒரு 3 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்தால் போதும். அதிக நேரம் வெந்துருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் 3 நிமிஷமே போதுமானது. இப்போ 2 பக்கமுமே சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ண வேணாம், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் இந்த கிரேவி செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். 1 கப் அளவு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 25 சின்ன வெங்காயம் இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1 கை அளவு புதினா, 1 கை அளவு மல்லி, 2-3 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி இப்போ இதை நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம கிரேவியை தாளிச்சிடலாம். நம்ம மீன் பொரிச்ச எண்ணெயவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமேலு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டுடைய பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதோடைய பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அதோடைய நிறம் கொஞ்சம் மாறி வரும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அது வதங்கிறதுக்குள்ளாரையும் நம்ம முந்திரி பருப்பு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 10 முந்திரி பருப்பு அளவு நான் எடுத்திருக்கேன். இப்போ அதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மசாலா நல்லா பச்சை வாசனைலாம் போய் அதோடைய நிறமும் நல்லா மாறி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவை நல்லா வதக்கிக்கலாம். அதோடைய பச்சை மணம் போகிற அளவுக்கு லேசாக வதக்கிக்கோங்க. ஃப்ளேமை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கரிஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸி ஜாரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ளேமை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ மூடி போட்டுடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச முந்திரி பருப்பு பேஸ்ட்டை ஆட் பண்ணி நான் மிக்ஸி ஜாரையும் வாஷ் பண்ணி தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் நம்ம மூடி போட்டு லோ ஃப்ளேம்லையே வச்சிடலாம். அப்போ தான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும்.
அதனால் மறுபடியும் நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள் எண்ணெய் நல்லா சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் பொறுமையாக இந்த கிரேவியை ரெடி பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிரேவி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச மீனை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி இந்த அளவு திக்காக இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப கிரேவி திக்காக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி நீங்கள் மீன் போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உப்புடைய டேஸ்ட்டையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மீன் போட்டதுக்கு அப்புறமேலே நம்ம உப்பு பத்தலைன்னு ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா மீன் வந்து உடஞ்சி போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இப்போது நம்ம மீனை ஆட் பண்ணதுக்கப்புறமேலே அந்த மசாலாவில் லேசாக ஒரு பெரட்டிடலாம். அப்போ தான் வந்து மீனில் மசாலா இறங்கி சாப்பிட்றதுக்கு மீனும் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான கிரேவி ரெடி ஆயிரும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு கிரேவியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே மீனை பொரிச்சு தான் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது அதிக நேரம் குக் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நம்ம மல்லி இலை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய டேஸ்டியான மீன் மசாலா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை வித்தியாசமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறதையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது சாதம், இட்லி, தோசைன்னு எது கூட வச்சு சாப்பிட்டாலுமே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். மறக்காமல் நம்ம சேனல் ஹசிஸ் ரெசிபீஸ் தமிழை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.